ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான பாவக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பாவக்காய் பறித்து தான் இந்த பாவக்காய் தொக்கு செய்ய போகிறோம். நம்மளோட முதல் அறுவடையில் இந்த பாவக்காவை வச்சு சிப்ஸ் செஞ்சுருந்தோம். அந்த ரெசிபி இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா ஐ கார்டில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நமக்கு 5 பாவக்காய் கிடச்சிருக்கு. நான் இதிலேருந்து 2 பாவக்காய் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். பாவக்காய் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இது செய்கிறதுக்காக நான் ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கப் வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில சேர்த்துட்டு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 3 பெரிய தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த பாவக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மண் பாத்திரத்தில் சமைக்கும் போது எப்பயுமே ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாது. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாவக்காய் எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. கடைசியாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதை நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.